ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷலான ஹாப்பி நியூ இயர். இந்த வருஷம் நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்து நல்லபடியாக எல்லோரும் அவங்கவுங்க வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ண என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம செய்ய போகிறது ஈரோடில் ரொம்பவே ஃபேமஸான சிந்தாமணி சிக்கன். எந்த வித ரெடிமேட் மசாலாவும் இல்லாமல் சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு வீட்டிலே எப்படி செய்கிறது, அதுவும் டேஸ்ட்டாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதில் நீங்கள் எந்த மசாலாவும் ஆட் பண்ணாமலே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு சின்ன குழிக்கரண்டியில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு கடுகு ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணணும். இதில் சின்ன வெங்காயம் தான் ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதனால் நீங்கள் சின்ன வெங்காயம் தான் கண்டிப்பாக ஆட் பண்ணணும். நீங்கள் வந்து ஒரு 150 கிராம் அரை கிலோ சிக்கனுக்கு ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தாலும் கூட டேஸ்ட் சூப்பராக தான் இருக்கும். முழுக்க நமக்கு இதுக்கு இந்த டேஸ்ட்டை கொடுக்க போகிறது இந்த வெங்காயம் தான். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கி ஒரு மாதிரி பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா சிக்கனையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த சிக்கன் எல்லாத்தையும் சேர்த்து அந்த வெங்காயத்தோட நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த வெங்காயத்தில் இருக்க டேஸ்ட்டே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனுக்கு இறங்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா இந்த மாதிரி சிக்கன் நல்லா தண்ணி விட்டு வரும். நம்மளுக்கு நம்ம சிக்கன்லேருந்து தண்ணி விட்டதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஐட்டம் ஆட் பண்ணணும். இந்த வந்து நம்ம ஒரு பக்குவமான முறையில் செய்யும்போது மட்டும்தான் நம்மளுக்கு நினைக்கிற டேஸ்ட் கிடைக்கும். இப்போ வந்து நான் ஒரு 10 வரமிளகா இந்த மாதிரி நல்லா விதையெல்லாம் எடுத்து சேர்த்துருக்கேன். இந்த மிளகா கொஞ்சம் காரமாக இருக்குங்கிறனால நான் 10 எடுத்திருக்கேன். நீங்கள் காரம் இல்லாத மிளகா வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10லேருந்து 15 எடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் விதை எடுத்துகிட்டு போடுங்க. விதை இல்லாதப்பவே உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு காரம் கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். விதை இதோடு போட்டிங்கன்னா இன்னும் சாப்பிட முடியாத அளவுக்கு போயிடும். அதனால் காரம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கோங்க. காரத்துக்காக நம்ம மிளகா மட்டும் தான் ஆட் பண்ணுவோம். அதனால் நீங்கள் கூட குறைச்சி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற ஆட் பண்ணிவிட்டு இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் அண்ட் கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் நிறையாவும் இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் மீடியமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இதை அப்படியே மூடி வச்சுடுங்க. அவ்வளோதான். இது ஒரு 20 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டே இருங்க. இந்த மிளகாயெல்லாம் வந்து ஒரு மாதிரி நல்லா வெந்து கலர் மாறி வரும். நம்ம ஆல்ரெடி மஞ்சத்தூளும் போட்டுக்கனால ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு விதமான கலரில் நம்மளுக்கு டேஸ்ட் நல்லாவே கிடைக்கும். இப்போ ஓரளவுக்கு நல்லா இந்த மாதிரி தண்ணி வந்ததுக்கப்புறம் இது கூட வந்து நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸே பார்த்திங்கன்னா வெங்காயம், வரமிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து சிக்கன் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடலாம். அவ்வளோதாங்க, தேவையான எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு 20 மினிட்ஸ் விட்டுடலாம். இப்போ இடையில வந்து சிக்கனை அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம இடையில கொஞ்சம் மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுடலாம். திரும்ப மூடி போட்டு வச்சிடலாம். இதே மாதிரி நீங்கள் வந்து சிக்கனை இந்த 20 மினிட்ஸ் வேகும்போது குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 தடவை அப்பப்போ இடையில கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கலர்லாம் மாறி சும்மா சூப்பராக இருக்குது. அவ்வளோதான். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே வெந்து இதில் இருக்க காரம், உப்பு எல்லாமே கரெக்டாக பக்குவமான டேஸ்ட்டில் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா ஜூஸியாக சூப்பராக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இப்போ இதை வந்து நீங்கள் இன்னும் ட்ரை ஆக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 5 நிமிஷம் நல்லா மூடி போட்டு இந்த மாதிரி தண்ணி எல்லாம் வற்றினதுக்கப்புறம் சூடான சப்பாத்தி, பரோட்டா, நான் இந்த மாதிரி எது கூட வேணாலும் சாப்பிட்லாம். வெரைட்டி ரைஸ்லேருந்து சாதம் எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இது வந்து சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஈரோடு ஸ்டைல் சிந்தாமணி சிக்கன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை எனக்கு ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.